இப்போ கொஞ்ச நாளா நான் பர்சனலா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு செம்மையான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தோம்னா Amazfit அப்படின்ற கம்பெனியோட ஸ்டெட்டோஸ் அப்படின்ற மாடல் தான். இந்த ஸ்மார்ட் வாட்சை கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வீடியோலயும் போட்டிருப்பேன். இது என்ன வாட்ச் ப்ரோ அப்படின்னு நீங்களும் கேட்டீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். ஸோ இதுல சில நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது கூடவே சேர்த்து இதோட பிரைஸ் எவ்வளோ, அந்த பிரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமா அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல நாம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி டெக் பாஸ் சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. ஆனா பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கா, அதுல தான் ஒரு புது அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தாதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மறக்காம அதை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது Amazfit அப்படின்ற கம்பெனியோட ஸ்டெட்டோஸ் அப்படின்ற மாடல் ஸ்மார்ட் வாட்ச் தான். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் ஆல்ரெடி ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் ஸ்மார்ட் பேண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மாடல் என்ன அப்படின்றத மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. எத்தனை பேர் ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் ஸ்மார்ட் பேண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா முன்பக்கத்தில் Amazfit அப்படின்னு போட்டு இந்த வாட்சோட பிக்சர் போட்டிருக்காங்க. அப்படியே பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேலவே நம்மளுக்கு Amazfit ஸ்டெட்டோஸ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் எடுத்தோன்னா குவாலிட்டி கையில் எடுக்கிறப்ப நல்லா இருக்கு. ஆனால் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாமே சைனீஸில் கொடுத்துருக்காங்க. சும்மாவே நம்மளுக்கு படி தெரியாது, இதில் சைனீஸ் வேறையா, இது ஓரமாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேபிளை யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த வாட்ச் வந்து சார்ஜ் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். இப்போ இந்த வாட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆன் பண்ண உடனே Amazfit அப்படின்னு லாகின் ஆயிட்டு ஒரு QR கோட் வந்து ஷோ ஆகுது. இந்த QR கோட Amazfit அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணோம். நம்மளோட மொபைல்ல Amazfit அப்படின்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பண்ணிட்டு ஆட் டிவைஸ் கொடுத்து இந்த வாட்சை செலக்ட் பண்ணிட்டு இந்த QR கோட ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ப்ளூடூத் வழியா இந்த வாட்ச் இந்த போன் வந்து கனெக்ட் ஆயிரும். இப்படி கனெக்ட் பண்ணாதான் இந்த வாட்ச் வந்து லாகின் ஆகும். இப்போ இந்த வாட்ச் வந்து லாகின் ஆயிருச்சு. இந்த ஆப் பத்தி டீடைலா அடுத்து சொல்றேன். இப்போ இந்த வாட்ச் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட குவாலிட்டி அண்ட் டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரீமியம் குவாலிட்டியில கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஒரு பக்காவான குவாலிட்டி. ரப்பரா இருக்கட்டும் அண்ட் மேட் பண்ணிருக்க பிளாஸ்டிக் அண்ட் மெட்டலா இருக்கட்டும் எல்லாமே பக்காவா கொடுத்திருக்காங்க. வாட்சோட முன்னாடி பார்த்தோம்னா 1.34 இன்ச்ல ரவுண்ட் ஷேப்ல ஒரு OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது ஒரு டச் டிஸ்ப்ளே தான். சோ டச்ல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனாலுமே கொஞ்சம் ஒரு நல்ல வாட்ச் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சைடுல இந்த மாதிரி பிசிக்கல் பட்டனும் கொடுத்திருக்காங்க. சோ பிசிக்கலா கண்ட்ரோல் பண்றது அப்படினாலும் இந்த 3 பட்டனை யூஸ் பண்ணி பேக், ஃபார்வர்டு, அதை என்ட்ரி பண்றது அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணிக்க முடியும். தென் வாட்சுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல இந்த சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஓவராலா டிசைன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பக்காவா பண்ணிருக்காங்க. ஒரு பெஸ்ட் குவாலிட்டில இந்த வாட்ச் வந்து இருக்கு. தென் இப்போ இந்த வாட்ச்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாட்சோட ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல டேட், டைம், நம்ம எவ்வளவு ஸ்டெப் நடந்திருக்கோம், எவ்வளவு கேலரிஸ் பர்ன் ஆயிருக்கு, எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்ற எல்லாமே காட்டுது. இந்த வாட்ச் ஃபேஸை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி லாங் பிரஸ் பண்றப்ப நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். அதுல நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சிலதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், சிலதை சைட் லோட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் மேல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போன்ல என்னென்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்ற எல்லாமே ஷோ ஆகும். இதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன வந்திருக்கு அப்படின்றத டீடைலா பார்த்துக்கலாம். ஆனா இந்த நோட்டிபிகேஷன் எதுக்குமே நம்மளால ரிப்ளை பண்ண முடியாது. இந்த வாட்ச்ல ஜஸ்ட் இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்க முடியும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்திருக்காங்க. நம்ம ரன்னிங் போறோம், வாக்கிங் போறோம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு உள்ள போறப்ப நம்ம எவ்வளவு தூரம் ரன்னிங் பண்ணோம், எவ்வளவு தூரம் வாக்கிங் போனோம், அதுல எவ்வளவு கேலரிஸ் பர்ன் ஆச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா நம்மளுக்கு காமிக்கும். இதுக்கு அடுத்து இன்னொரு தடவை லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் நடந்திருக்கோம் அப்படின்ற ஸ்டெப் கவுண்ட் எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். அதுல டெய்லி எவ்வளவு நடந்திருக்கும், இந்த வீக்லி எவ்வளவு நடந்திருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா பாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் திருப்பி வாட்ச் ஃபேஸ்ல இருந்து ரைட்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ரேட்டை செக் பண்ணிக்க முடியும். நம்ம கண்டினியூஸா செக் பண்றது அப்படினாலும் கண்டினியூஸா செக் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணிக்க முடியும் இந்த வாட்ச் யூஸ் பண்ணி. இந்த வாட்சை கட்டிட்டு தூங்கணும் அப்படின்னா கரெக்டா நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோம், அது நம்மளுக்கு எவ்வளவு நேரம் தூக்கம் தேவைப்படுது அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா அந்த வாட்சே சொல்லுது. அண்ட் அடுத்து இன்னொரு தடவை ரைட்ல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வெதர். சோ வெதர் செக் பண்றது அப்படினா செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மியூசிக் பிளேயர் கொடுத்திருக்காங்க. இந்த வாட்ச்ல சாங்ஸை லோட் பண்ணிட்டு நம்ம மியூசிக் கேட்கறது அப்படினாலும் கேட்டுக்கலாம். நம்ம இயர்போன் யூஸ் பண்றது அப்படினா டைரக்டா இந்த வாட்ச்ல ப்ளூடூத் இயர்போனை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து எப்பவும் போல எல்லா வாட்ச்லயும் இருக்க அலாரம் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ அலாரம் செட் பண்றது அப்படினாலும் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா காம்பஸ் கொடுத்திருக்காங்க. சோ காம்பஸ் பார்க்கறது யூஸ் பண்றது அப்படினாலும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்டாப் வாட்ச் இருக்கு, வேணும் அப்படினா யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா வாட்ச்லயும் இருக்கிறதா. அதுக்கு அடுத்து ட்ரெய்னிங் சென்டர் அப்படின்னு
அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ட்ரைனிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் ஓடுறோம், பிகினரா இல்லை ஒரு ஃபுல் மாரத்தான் ஓடுறோமா அப்படின்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணாமா நம்மளோட உடம்புல எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் ஆயிருக்கு, எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கீழே நம்மளுக்கு டைமர் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமர் யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இதுவரை பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையும் நம்மளுக்கு டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரியாக நம்மளுக்கு காமிக்கும். அண்ட் கடைசியாக இந்த வாட்சில் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வாட்சில் நம்மளுக்கு ஜிபிஎஸ் சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்ம எங்கே போனாலும் எங்கே போகிறோம் வரோம் அப்படின்ற எல்லாத்தையுமே ஜிபிஎஸ் வச்சு கால்குலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது போக இந்த வாட்சில் இருக்க இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஸ்வைப் பண்ணுறப்ப சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த வாட்ச் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா, இந்த வாட்ச்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கு, ஸோ இப்போ வெதர் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லாமே காமிக்கும். அதுக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா டு நாட் டிஸ்டர்ப் போன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ளைட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச்ல பொதுவாக எதுக்கு ஃப்ளைட் மோட் அப்படின்றது தெரியல, அதுவும் வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பிரைட்னஸும் இந்த வாட்ச்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக கடைசியாக செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்குள்ள உள்ள போனோம்னா கனெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. கனெக்ஷன்ல பார்த்தோம்னா இந்த வாட்ச்ல நம்மளுக்கு வைஃபை சப்போர்ட் இருக்கு. ஸோ டைரக்டா இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்றது அப்படினாலும் பண்ணிக்கலாம். வைஃபைல கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது அப்படினாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ ப்ளூடூத் 4.2 சப்போர்ட் இருக்கு. இந்த ப்ளூடூத்தை யூஸ் பண்ணி தான் நம்மளோட மொபைலையும் இந்த வாட்ச் வந்து கனெக்ட் பண்ணி வைக்குது. ஸோ அதனால கனெக்டிவிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இந்த ப்ளூடூத் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ளூடூத் இயர்ஃபோனை டைரக்டா இந்த வாட்ச்லயே கனெக்ட் பண்ணி சாங் கேட்கறது அப்படினாலும் கேட்டுக்கலாம். இதுல 4GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரேஜ்ல சாங்ஸ் எல்லாத்தையுமே லோட் பண்ணி நம்மளோட இயர்ஃபோன் வழியா டைரக்டா சாங்ஸ் கேட்டுக்கலாம். கரெக்டா தான் கேக்குது, குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தோம்னா ஜெனரல் ஃபீச்சர், டேட், டைம் இதெல்லாம் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ டிஎன்ஏ, ஏரோப்ளைன் மோடு, இந்த மாதிரி வாட்ச் ஃபேஸ், பேக் லைட் இதெல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. நம்மளுக்கு அது எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிங்க், நம்மளோட ஃபோனையும் இந்த வாட்சையும் வந்து சிங்க் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த சிங்க் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றாங்க. இது யூஸ் பண்றப்ப இந்த ரெண்டு டேட்டாவும் எப்பயுமே சிங்க்ல இருக்கும். ஸோ வாட்ச்ல என்ன டேட்டா இருக்கு, இதுல என்ன டேட்டா இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே சிங்க் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் அப்டேட் பண்றது அப்படின்னா டைரக்டா இந்த வாட்சை வைஃபைல கனெக்ட் பண்ணி பண்றது அப்படினாலும் பண்ணிக்கலாம். இல்ல நம்மளோட மொபைல் ஆப் வழியா கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்றது அப்படினாலும் பண்ணிக்கலாம். இந்த வாட்சை வாங்கி ஒரு மாசத்துக்குள்ளே ஒரு 2 அப்டேட் வந்துருச்சு. ஸோ அடிக்கடி அப்டேட் தராங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். அது போக இந்த வாட்சை நம்மளால ஆப்லையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆப் அப்படின்னு பார்த்தோம்னா அமேஸ்ஃபிட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாட்ச் ஃபேஸை சேஞ்ச் பண்றது, கஸ்டமைஸ் பண்றது, சைட் லோட் பண்றது அப்படின்ற எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். புதுசா வாட்ச் ஃபேஸ் வைக்கிறது அப்படினாலும் வச்சுக்கலாம். நம்மளோட போட்டோலயே வாட்ச் ஃபேஸ் வைக்கிறது அப்படினாலும் நம்மளால வச்சுக்க முடியும். அது போக நம்ம எந்தெந்த ஆப்புக்கு நோட்டிபிகேஷன் வரணும் வேணாம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். பொதுவாக நம்மளுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ச்லயே நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த நம்பர்ல இருந்து நம்மளுக்கு கால் வருது அப்படின்ற மாதிரி வைப்ரேட் ஆகும். ஸோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஷோ ஆகணுமா வேணாமா அப்படின்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அந்த ஆப்பை யூஸ் பண்ணி இந்த வாட்ச் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்ம பண்ண ஆக்டிவிட்டிக்கு ஓவராலா என்னென்ன டேட்டா வந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த வாட்ச்லயும் இந்த ஆப்லயும் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வாட்ச் பார்த்தோம் அப்படின்னா 50 மீட்டர் வரையும் வாட்டர்ல எதுவுமே பண்ணாது அப்படின்றாங்க. இது வாட்டர் ப்ரூஃப் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ நான் தண்ணி ஊற்றி பார்த்தேன், தண்ணிக்குள்ளேயும் போட்டு பார்த்தேன், எந்தவித ப்ராப்ளமும் ஆகல. தென் இதுக்கு அடுத்து இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா 230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1.25 மணி நேரம் ஆகுது. 1.25 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸா ஒரு 5 days யூஸ் பண்ண முடியுது. ஓரளவு நல்ல பேட்டரி தான். OLED டிஸ்ப்ளே கொடுத்தும் 5 நாள் வருது அப்படின்னா ஓரளவு சாலிடான பேட்டரி தான். பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே இந்த வாட்ச்ல நான் யூஸ் பண்ண வர செம்மையா இருந்த சில ஃபீச்சர்ஸ், சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள். இந்த வாட்ச்ல என்னடா நல்லா இல்ல, என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்ப்ளே குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா OLED டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்றாங்க. குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒன்றும் பிரைட்டா இல்ல. ஸோ இப்போ இந்த வாட்ச் கூட நிறைய நல்ல பிரைட்டா இருக்கு. ஆனா OLED டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லியும் ரொம்ப மொக்கையா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த பிரைட்னஸ் பத்தலையோ அந்த கிளாரிட்டி பத்தலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இதுல கால் வர்றதுக்கான ஃபீச்சர் இருக்கு. நம்மளோட போனுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கால் வருது, இந்த நம்பர்ல இருந்து வருது அப்படின்ற எல்லாமே ஷோ ஆகுது. ஆனா அந்த கால் அட்டெண்ட் பண்ணி டைரக்டா இந்த வாட்ச் வழியாவே பேசுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வர்ற கம்மியான பிரைஸ்ல இருக்க ஸ்மார்ட் வாட்ச்ல இந்த ஃபீச்சர்லாம் கொடுக்குறாங்க. இவங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்க பிரைஸுக்கு ஏத்தாப்புல ஃபீச்சர்ஸ் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த அளவுக்கு பிரைஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து 15,000 ரூபாய். இது இந்தியாலயும் அவைலபிள் கிடையாது. நான் சைனால இருந்து இம்போர்ட் பண்ணேன். ஆக்சுவலா banggood.com அப்படின்ற வெப்சைட்ல இருந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ சென்ட் பண்றப்ப நல்ல வாட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. யூஸ் பண்றப்ப நல்ல வாட்சா தான் இருந்துச்சு. ஆனா பிரைஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கறப்ப 15,000 அப்பாடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 10,000 ரூபாய்க்கு எடுத்துட்டீங்க
அப்படின்னா அமேஸ்ஃபிட் வெர்ஜின் இந்தியாலே அவைலபிள் இருக்கு. அது இதை விட செம்மையா இருக்கும், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆல்ரெடி இதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்றப்ப எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து குறையுது, பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு மாதிரி தோணுது. மேபி சைனால இருந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு வர்றதுனால பிரைஸ் அதிகமா இருக்கா என்ன அப்படின்றது தெரியல. இந்த வாட்ச் இன்னும் இந்தியால லான்ச் ஆகல அப்படின்றதுக்காக இவ்ளோ கம்மியா ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு ஸ்மார்ட் வாட்சை இவ்ளோ பிரைஸ் அதிகமா போடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ என்ன பொறுத்த வரையும் பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 8000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேலிடான அமௌண்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா கண்டிப்பா அந்த அளவுக்குலாம் இந்த வாட்சோட பிரைஸ் வந்து குறையாது. அட்லீஸ்ட் இந்த பிரைஸுக்கு ஏத்தாப்புல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கூட மனசுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்கப்பா, வேலிடா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஒண்ணுமே கொடுக்காம அமேஸ்ஃபிட் வெர்ஜில ஒரு பாதி ஃபீச்சர்ஸை கொடுத்து அதை விட டபுள் மடங்கு அமௌண்ட் கொடுத்தா எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்றது எனக்கு தெரியல. சத்தியமா இதை யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதனால எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து banggood.comல இருந்து எனக்கு எந்த பொருளும் அனுப்ப மாட்டாங்க. அது எனக்கு அவசியமே கிடையாது. ஸோ அவங்க அனுப்புறது அனுப்பாது அவங்களோட இஷ்டம். என்ன பொறுத்தவரை நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத ஓப்பனா சொல்றது தான் என்னோட வேலை. அப்பதான் உங்களுக்கு ஒரு வேலிடான ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம். ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அமேஸ்ஃபிட் வெர்ஜ் அப்படின்ற ஒரு வாட்ச் ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ பட்டன்ல இருக்கு. ஸோ அங்கே போய் பாருங்க, அந்த வாட்ச் செம்ம பெஸ்ட்டான வாட்ச், நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட் குவாலிட்டி வாட்ச் இந்தியாலே அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்கள் வாங்குறது அப்படின்னாலும் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் வாங்கிக்கலாம். 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் வரும். அது போக அமேஸ்ஃபிட் வெர்ஜ் லைட் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. என்னால் முடிஞ்சு அப்படின்னா அந்த வாட்சை வாங்கி ரிவ்யூ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், கிடச்சிச்சு அப்படின்னா. இப்போதைக்கு இந்த வீடியோவில் பார்த்தா அமேஸ்ஃபிட் ஸ்டெட்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் ஹையாக இருக்குமா தோணுது. அதனால இந்த வாட்சை யாரும் வாங்காதீங்க அப்படின்றது தான் என்னோட ஓப்பனான ஒப்பீனியன். ஸோ இந்த வாட்ச் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா எப்பயும் போல மறக்காம லைக் பண்ணிருங்க. ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் அவுட்லுக்கை மட்டும் பார்த்துட்டு வேற யாராவது வீடியோ போட்டிருப்பாங்க, வாங்குறதுக்கு கொஞ்சம் முன் வரலாம். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு ஓரளவு நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ஷேர் பண்ண சொல்றேன். இதே மாதிரி ஒரு செம்மையான ப்ராடக்ட் பத்தி ஆனா கம்மியான பிரைஸ்ல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.